லைவ் கவரேஜ் இருக்கனால தான் அவங்களுடைய எல்லாரும் சீனியர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பிஹேவியர்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னும் அதெல்லாம் இல்ல. லைவ்லாம் இல்லாதப்ப அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் இன்னும் ரொம்ப மோசமா இருந்தது. திமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நேரலை மட்டுமில்லை என்றால் அனைவரையும் தாக்கி விடுவார்கள் என அமைச்சர் அருண்ராஜ் கூறியுள்ளார். லைவ் கவரேஜ் இருக்கனால தான் அவங்களுடைய எல்லாரும் சீனியர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பிஹேவியர்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னும் அதெல்லாம் இல்ல. லைவ்லாம் இல்லாதப்ப அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் இன்னும் ரொம்ப மோசமா இருந்தது. இந்த அளவுக்கு இருக்கிறதுனா அதுக்கு காரணம் இந்த லைவ் நம்ம குடுக்கறதுனால தான். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பயே பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களோட இருக்கையிலிட்டு நாங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் தான். இங்க வந்து பெரிய அனுபவம் வாய்ந்த எம்எல்ஏஸ்லாம் இல்ல. நாங்கலாம் எந்த அளவுக்கு நடந்துக்கிறோங்கிறது மூத்த உறுப்பினர்கள் தான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் ஒரு வழிகாட்டியா இருக்கணும். ஆனா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பல உறுப்பினர்கள் திமுக சார்ந்தவங்கலாம் ஏதாச்சும் நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னா, உடனே சபாநாயகர் பக்கம் எழுந்திருந்து அவங்க இருக்கையை விட்டு நம்ம நோக்கி வராங்க. ஒருமையில பேசுறாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு உறுப்பினர்லாம் கூட ரொம்ப அட்டாக் பண்ற மோட்ல வந்துட்டார். திமுக கொறடா அவர்கள் தான் அவர்ல ஸ்டாப் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. திமுக கிட்ட அவங்க எம்எல்ஏ இருந்து இதை தவிர வேற எதுவும் புதுசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்மார்ட்னா பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி. அதாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மருத்துவ கட்டமைப்பு எடுத்துட்டு போனோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம சிகிச்சை நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கறத தாண்டி நம்ம வருமுன் காப்போம் நம்ம சொல்றோம்ல, அதை நோக்கி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.